அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே அணுகிறோம். இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். ஏன்னா நம்ம ஒரு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல. ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு வேல்யூ சொல்கிறோம். அந்த ஒரு வேல்யூ ஏன் எப்படி எதுக்குன்னு சிந்திக்கணும். ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்குங்க. சிந்திக்கிறதுக்காக தான் மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். வேற ஒன்றும் கிடையாது. மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியிலே உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யார் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல சொல்றதும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் ஃபுல்லி மேக்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே. ஆனால் இன்ட்ராடே கிளாஸ் ஈக்விட்டிலையும் ட்ரேட் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே பண்ணக்கூடிய ட்ரேட் மெத்தட் வருகிற 21ஆம் தேதி சண்டே துவங்குது. என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். டீட்டெயில் டாபிக் வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்துருவோம். என்ன பொசிஷன் இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 9 lakh பையில் தான் இருக்காங்க. நேற்று பாருங்கள் மார்க்கெட் ரேலி, இவங்க செல்லுக்கு மாறி இருக்காங்க. அதனால தான் இவங்க செல்லுக்கு மாறினா தான் மார்க்கெட் ஏறும். ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் ப்ரோ ட்ரேடர் இன்னும் 26,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்று 1,28,000 கான்ட்ராக்ட் பைக் வந்துருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் 1,00,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. டிஏ ஆல்ரெடி ஒரு 53,000 கான்ட்ராக்ட் இன்னும் பையில் வச்சுருக்காங்க. நேற்று இவங்க ரெண்டு பேரும் சேஞ்சஸ் தான் இருக்காங்க. இன்னும் இவங்க இருக்கிறது இந்த பொசிஷனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? இன்னைக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம இடத்துல இருந்து வரும்பொழுது ஒரு இடத்துல போயிட்டு மார்க்கெட்டு இப்படி போய் இப்போ மேலே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இப்போ மேலே கேப் அப் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிங்கனாக்கா கீழே இறங்கும் சான்ஸ் இருக்குது. கீழே இறங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து அசியூம் பண்ணலாம். அங்கே எல்லா இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் மணி மேக்கிங் ஃபார்மாக கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக அங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம். சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு 23,900 கால், 23,900 கால் 128 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 ஏறுவதற்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதுதான் 128. இங்கிருந்து இறங்குனாங்களா ஒரு வழியில திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அதே ஏறினாலும் ஒரு வழியில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷனும் மேலே கண்டினியூ ஆகலாம். அப்போ ஒரு சைக்கிளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அப்போ இதை வச்சு என்ன செய்யறது? உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான். இதை வச்செல்லாம் நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. இது சும்மா நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக கொடுக்குறது. ஓகேங்களா? இதுல ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு. நம்ம மந்த்லி லெவல், அந்த வீக்லி லெவல் போடுறதெல்லாம் நிறைய கேட்டுறீங்க. அதெல்லாம் பொசிஷன், இன்ட்ராடேக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வேற கான்செப்ட், இது வேற டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ட்ராடேங்கிறது டிஃப்ரெண்ட், பொசிஷனுங்கிறது டிஃப்ரெண்ட்டுங்க. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு 23,900 கால் 128 இருக்கும்போது உங்க டிசிஷனை எடுங்க, எய்தர் அப் ஆர் டவுன். அங்க கன்ஃபர்மேஷன், எனி கன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சது என்ன மெத்தட் இருக்கோ அதை வச்சு பயன்படுத்துங்க. ஸ்டூடெண்ட் தெரியும் அவங்க எங்க வந்தா எங்க எடுக்கணும், அங்க வராம போயிடுச்சு. சரி, அந்த 128 வரல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வேற வேல்யூ இருக்குங்க. யூடியூப் பார்க்குறவங்க இது மட்டும் தான் தெரியும். அங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ரூல். இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் கட்டுப்பட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.